நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம் வீக்லி அனலைசிங்கில், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்திருக்கு, அது என்ன நடந்திருக்கு, இன்வெஸ்டார்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோவும் 2-3% இறங்கி இருந்திருக்கும். ஏன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோமே அப்படி தான் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி அனலிசிங்கில் நான் காமிச்ச ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நண்பர்களே. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நான் சொல்லியிருந்தேன். நல்லா இந்த லைனை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இது இப்போதைக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இப்படி மேலே இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணதுன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ஹெட்டு, ஒரு ஷோல்டரு, அடுத்தது ரைட் சைடு ஷோல்டரு. மார்க்கெட் இந்த டாட்டாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வீக்லி அனலைசிங்கில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இடம் தான் மார்க்கெட்டுக்கு இனிமேல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வர இடங்களை சப்போர்ட்டாக பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்களேன். ஜூம் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைன் வர இடங்கள்லாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. வீக்லி அனலைசிங்கில் நான் போட்ட வீடியோவை யார் யார் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில. வீக்லி அனலைசிங்கில் பார்க்காத நண்பர்கள் அந்த இடத்த நான் சொன்னதை போய் பார்த்துட்டு வாங்க. எக்ஸாக்டாக அந்த எல்லோ அந்த டாட் லைனில் க்ரீன் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இன்னமுமே மார்க்கெட் கன்ஃபியூஷனில் தான் மார்க்கெட் வச்சுருக்கு. சரிங்களா? நாளைய தினம் இந்த இடத்துலேருந்து சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது. ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு, ஏன்னா இன்வெஸ்டர் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு அப்படிங்கிற மாரி டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் நாளைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா? எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவலில் மார்க்கெட் நின்று இருக்குது. அதுவே ஒரு முக்கியமான விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிஃப்டி ஃபால் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகலை. சென்செக்ஸும் இது மட்டும்தான் ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அப்படியே நின்று இருக்குது. சரிங்களா? நாளைய தினம் எது சப்போர்ட் அப்படின்னா 22,800 இந்த லெவல் நம்ம சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 800 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா ஃபர்தராக ஒரு ஹெவியான ஃபால் வரும். அந்த ஃபால் பார்த்திங்கன்னா 21,300 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிமேல் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாகணும். சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆகலை அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் மார்க்கெட் சந்திக்கும். இந்த 22,800 அப்படிங்கிற லெவல் தான். அடுத்தது ஓஐ டேட்டா படி பார்த்தோன்னா 22,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் இருக்குது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் 23,000 அப்படிங்கிறது தான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,350, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,400 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நாளைய தினம் மார்க்கெட் ஒரு கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் விட எல்லாரோட மனநிலையும் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, கீழே போகும் அப்படிங்கிற மாரி நம்ப வச்சுட்டு கூட இப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுனா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் பாருங்கள். 1 hour கேண்டில் அடுத்த 1 hour கேண்டிலும் ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஒரு 23,700க்கு கீழே அகைன் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு வீக்னஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஃபர்தராக மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே 700க்கு கீழே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபால் வரும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஏன்னா வீக்லியில் இந்த இதில் பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் எப்படி வேணாலும் மொமெண்டம் கொடுக்கும். ஹைலி வால்டைல் இருக்கும். இப்படி 200 பாயிண்ட் இறங்குனதுக்கு நாளைய தினம் 500 பாயிண்ட் ஏறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள்,
ஓகே, எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்குங்களா. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். 47,900 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஷெல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் வரும். அது வந்து 46,000 வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி எப்படி ஒரு 1,500 பாயிண்ட் விழுகணுமோ பேங்க் நிஃப்டியும் அதே போல் ஒரு 1,500 2,000 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபாலோ ஆகிடுச்சுன்னா. ஆனால் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரணும். அந்த பெரிய ஃபால் வரணும் அப்படின்னா அதற்கு தகுந்த நியூஸஸ் வந்து வரணும். சப்போஸ் வேறு ஏதாவது பெரிய பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டியும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு நியூஸஸ்க்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகும். சப்போர்ட் எடுத்தாலும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 1 or 2 days கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கிராஷ் வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நிஃப்டி 1,500 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 2,500 பாயிண்ட்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நாளைய தினம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்விங் இன்றைக்கி வந்துச்சு பார்த்தீங்களா, 48,335 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 48,850 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 49,500. பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் அகைன் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்துடுச்சு அப்படின்னா ஃபால் வந்துடும். நாளைய தினம் அப்படியே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சில் இப்படி வந்துட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நாளைக்கான பேட்டர்ன். இந்த லெவலை கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பெரிய ஃபால் ஆகிடும். இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா மேலே போகும். என்னடா அது மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது மேலே போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு அந்த மாதிரி வந்து காமிக்குது பேட்டர்ன்ஸ். சரிங்களா, சென்செக்ஸ் வந்து பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 800 புள்ளிகள் ஃபால் ஆகிருக்கு. சென்செக்ஸுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 75,672 இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 76,253, அதற்கு மேலே போனால் 77,152, அதற்கு மேலே போனால் 77,700 இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா தான் ஒரு பெரிய ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஐ டேட்டா வந்து சென்செக்ஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். $75,000 அப்படிங்கிற லெவல் வந்து சென்செக்ஸு சப்போர்ட்டு காமிக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் 75,300 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 75,000 மட்டும் ஒரு சின்ன சப்போர்ட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே அதுக்கப்புறம் எந்தவித சப்போர்ட்டுமே பெருசாக இல்லை. எவ்ரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகுது. இதனால் வந்து என்ன தோணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. எவ்ரி 100 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டு எங்கே வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைய தினம் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எங்கே ஓஐ டேட்டா பில்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட கண்டிஷனை வந்து பார்த்துக்கலாம். 75,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 76,000 அப்படிங்கிற லெவலும் ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஜீரோ ஹீரோக்கான வாய்ப்புகளும் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ₹1 ப்ரீமியம் ₹500 கூட போகும். ₹10 ப்ரீமியம் ₹500 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதேமாரி நீங்கள் ₹500 எடுத்து வச்சுருக்க ப்ரீமியம் வெறும் ₹20 ₹30 வரதுக்கான சூழ்நிலை கூட வரும். அதனால் கேபிட்டல் வந்து எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஃபுல் கேபிட்டலையும் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு சேஃபர் ஜோனாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இப்போதைக்கு எந்த வித பக்கம் போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் நியூஸஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. சப்போஸ் பட்ஜெட்டில் பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் பாசிட்டிவ் சைடு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 12-13% விழுந்திருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட் விழுகுது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்லாம் வந்து என்ன ஆகிடுச்சு, குளோபல் மார்க்கெட்டெலாம் ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் 12-13% விழுந்திருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்ஜெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து மார்க்கெட்டை வந்து தூக்கி நிறுத்தணும்னு கூட நினைப்பாங்க. அப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாகவே உங்களோட கேபிட்டலை வந்து செல்லிங் சைடே போட்டு வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் ஓவரால் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னாலும் பட்ஜெட்டில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் பெரிய ஐடியாவும் இருக்கும்.
அதே நேரத்தில் சரி மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு அப்படின்னு பையிங் சைடு இருந்தீங்கனாலும் இதுக்கப்புறம் மார்க்கெட் விழுந்தாலும் 2000-3000 பாயிண்ட் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2000 பாயிண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு 3000 பாயிண்ட் வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து சேஃபர் ஜோனாக இருங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது, வியாழக்கிழமை அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும். பிப்ரவரியோட மந்த்லி ஸ்டார்ட் ஆகும். அப்போ ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். விக்ஸும் ஏறிக்கிட்டு இருக்குது. விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 9-10% ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 12 இருந்த விக்ஸை பாருங்கள் இப்போ 18 ஆகிடுச்சிங்களா. பட்ஜெட் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 24-25 வந்துடும். சரிங்களா, அந்தளவுக்கு விக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் டக்குன்னு பட்ஜெட் அன்னைக்கு எஃப்எம் வந்து பட்ஜெட்டை வாசித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் கடனை 20% 25% இறங்கும். அப்போதைக்கெல்லாம் வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்ப நீங்கள் எடுத்து வச்சுருக்க ப்ரீமியம் மார்க்கெட் அதே இடத்துல இருந்தாலும் ப்ரீமியம் மட்டும் இறங்கிடும். இதை பற்றிலாம் நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன், பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத. அதை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து எப்படிலாம் ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் கிடச்சிரும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.